யூரோப் ஒரு பூந்தோட்டம்ப்பா. மீதம் இருக்கும் எல்லாருமே காடுகள். இந்த பூந்தோட்டம் மட்டும்தான் ஜெகஜோதியா, நிறைய பறவைகள் கூட, ஏகப்பட்ட பூக்களுடன் இருப்போம் இப்படின்னு சொன்னவங்க கூட இந்த டயலாகை மறந்துடுவாங்கங்க. ஆனால் என்னால் அந்த டயலாகை மறக்க முடியல, உங்களாலையும் மறக்க முடியாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அப்படிப்பட்ட யூரோப்பை பற்றி வாத்தி ஜெய்சங்கர் அவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்குறாங்க. யூரோப் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில நாடுகள் இந்தியாவுக்கு சார்பாக இருக்காங்க. இன்னும் சில நாடுகள் ஒட்டுமொத்த எகெயின்ஸ்ட், வன்மம், பெரிய அளவு ஈகோ கிளாஷ், இது எல்லாமே இந்த யூரோப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் இந்தியாவுக்கு எதிராக செஞ்சுட்டு இருக்காங்க. இந்தியாவினுடைய வெற்றி எப்போது பறைசாற்றப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலக நாடுகள் மத்தியில் அந்த நாட்டினுடைய ஒரு மதிப்பு, அது நாட் ஓன்லி இந்தியா, நீங்கள் வாழக்கூடிய, நீங்கள் பிறந்த எந்த நாடாக வேணாலும் இருக்கட்டும், அந்த நாட்டினுடைய மதிப்பு எப்போது உயரும் அப்படின்னா, பிற நாடுகள், அண்டை நாடுகளாக இருக்கட்டும், இல்லாட்டி ரொம்ப தூரத்து தேசங்களாக இருக்கட்டும், அவங்க ஒரு நாட்டை பற்றி எப்படி பேசுகிறாங்க, இவங்களுடைய வெளியுறவு கொள்கை எப்படி இருக்குது, இதனால் பிற நாடுகளுக்கு என்ன நன்மைகள் ஏற்படுது, இதை பேஸ் பண்ணி தான் ஒரு நாட்டினுடைய நல்லது கெட்டது அப்படிங்கிறத பிற நாடுகள் தீர்மானிப்பார்கள். அந்த வகையில் பார்க்க போனால் அமெரிக்காவை நாம ஏன் வல்லரசு அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லாருக்குமே செக்யூரிட்டி கொடுப்பாங்க, கடன் கொடுப்பாங்க, அவங்கக்கிட்ட ஆயுதங்கள் இருக்குது, அவங்கள வல்லரசு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், அவங்களுடைய கண்டுபிடித்தங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே உலக நாடுகளுக்கும் உலக நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் தேவையானதாக இருந்தது. இது ஒரு பாஸ்ட் டென்ஸ் தான். இப்போ அடுத்த வல்லரசு அப்படிங்கிறது உருவாக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த இடத்துல வந்துக்கிட்டு யூரோப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வாத்தி அப்படின்னு கேட்டால், வாத்தி சும்மா விட்டுருவார், சும்மா கர்ஜித்திருக்கிறார். அது என்ன அப்படிங்கிறத சின்னதாக நம்ம இங்கே பார்க்க போகிறோம். First of all, great pleasure to be here, and President Crimson, always good to see you. Good to see you back here. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். ஆர்டிக் சர்க்கிள் இந்தியா ஃபாரம் அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட 40-50 வருடங்களாக அண்டார்டிகா பக்கம் இருக்கக்கூடிய பல ப்ராஜெக்ட்ஸில் இந்தியா அவங்களுடைய செயல்திறன், அவங்களால என்ன முடியுமோ அதை கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஆர்டிக் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்தியாவுக்கு ரொம்பவே நெருக்கமான நாடாக இருக்கக்கூடிய ரஷ்யா, ஆர்டிக் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அதில் யார் கிங் அப்படிங்கிறதுல ஏகப்பட்ட போட்டிகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த ஆர்டிக் சர்க்கிளில் நார்வே உள்ளே வந்துடுவாங்க, அந்த பக்கமாக இருக்கக்கூடிய ரஷ்யா வந்துடும், இன்னும் சில முக்கியமான நாடுகள் எல்லாருமே வந்துடுவாங்க. ஆனால் என்ன, இதுலேயும் மேற்குலக நாடுகள் வர்சஸ் ரஷ்யா அப்படிங்கிற கான்செப்டுடன் ஏகப்பட்ட பஞ்சாயத்துகள் எல்லாமே இருக்குது. ஸோ ஆர்டிக் சர்க்கிள் இந்தியா ஃபாரம் அப்படிங்கிறது 2025 நம்ம நாட்டில் வச்சு நடக்குது. இதில் இந்தியாவினுடைய இனிஷியேட்டிவ் என்ன, இந்தியாவினுடைய எதிர்கால திட்டம் என்ன ஆர்டிக் ரீஜனில், அதனால் உலக நாடுகளுக்கு என்ன நன்மை நடக்க போகுது, இந்தியா எந்த மாதிரியான டெக்னாலஜியை அந்த ஆர்டிக் சர்க்கிள் இந்தியா ஃபாரம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எப்படி கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க, இதெல்லாம் பற்றி பேசக்கூடிய ஒரு டிஸ்கஷன் ஃபாரம். இதில் வாத்தி ஜெய்சங்கர் அவர்கள் போய் உட்கார்ந்துருக்காங்க, கேள்வி கேட்கப்படுது. அந்த கேள்வி கேட்கப்படும் போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க யூரோப்பை பற்றி, இப்போ இருக்கக்கூடிய உலக அரசியலையும் யூரோப்பையும் நீங்கள் கம்பேர் பண்ணி என்ன வார்த்தை சொல்லுவீங்க ஜெய்சங்கர் அவர்களே அப்படின்னு சொல்லி கேட்கப்படுது. What are India's expectations from a EU partnership? ஸோ யூரோப்பினுடைய எக்ஸ்பெக்டேஷன், உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கிற அந்த கேள்விக்கு வாத்தி அவர்கள் சொல்கிற பதில் என்ன தெரியுமா? எங்களுக்கு தேவை பார்ட்னர்ஸ், நாட் பிரீச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. When we look out at the world, Samir, we look for partners. We don't look for preachers. அந்த பார்ட்னர்ஸ் பிரீச்சர்ஸ் அப்படின்னா என்னங்க? பார்ட்னர்ஸ்னால் என்ன? நம்மை புரிந்து, நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தெரிந்து, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத தெரிந்து நடைபோடக்கூடிய நபர்களை தான் பார்ட்னர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரீச்சர்ஸ் அப்படின்னா போதனையாளர்கள். அது என்ன, மத போதனையாளர்கள் இருப்பாங்க, நார்மல் போதனையாளர்கள் இருப்பாங்க. இந்த போதனையாளர்கள் அப்படின்னு சொல்லும்போது, நீ இதை தான் செய்யணும்ப்பா, நீ இதை மட்டும்தான்ப்பா செய்யணும், இதை நீ செஞ்சால் மட்டும்தான் நல்லா இருப்ப இப்படின்னு சொல்கிற சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய நபர்கள். ஆனால் எங்களுக்கு தேவை, இந்தியாவுக்கு தேவை பார்ட்னர்ஸ். எங்களுக்கு போதனைகள் வேண்டாம். பொதுவாக இந்த ப்ரீச்சர்ஸ் அப்படிங்கிறவங்க வெளியிலலாம் ப்ரீச் பண்ணிவிட்டு உள்ளக்க அவங்க வீட்டுக்குள்ளே அது எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதனால் அப்படிப்பட்ட நபர்கள் போலியானவர்கள் அப்படிங்கிற அந்த ரூபத்தில் கொண்டு யூரோப்பை நிப்பாட்டுறாங்க. Particularly preachers who don't practice at home what they preach abroad. And I think some of Europe is still struggling with that problem. இது ஒரு பெரிய விஷயம். யூரோப் நாடுகளை எதிர்த்து இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பேசுகிறது ஏதோ ஒரு நபர் பேசுறது கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய கேமராக்கள், அங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் இதை இன்னைக்கு தலைப்புச் செய்தியாக கொண்டு போயிருப்பாங்க. ஒட்டுமொத்தமான உலகமே இதை தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இப்படி சொல்லிட்டாரு, அவங்களுக்கு தேவை பார்ட்னர்ஸ் நாட் ப்ரீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி. இதை நெகட்டிவாக பார்க்கக்கூடிய நாடுகள் எத்தனை வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கவனித்து பாருங்கள். இந்த உலகமே இப்போ ஒரு ஜோனில் வந்து நிற்கிறது.
நாம எல்லாருமே தூர தூர தேசங்களா இருந்தாலும் ஏதோ ஒரு மூலையில நடக்கக்கூடிய விஷயம் நம்ம நாட்டை பாதிக்குது. இதை ரியாலிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இந்த இடத்துல நீ பெரியவன் நான் பெரியவன் அப்படிங்கிறத விட நம்ம எல்லாருமே மல்டிபோலார் வேர்ல்டு அப்படிங்கிறதுக்கு திரும்பி கொண்டிருக்கிறோம். இங்க அமெரிக்கா இதே மாதிரியான உலகமயமாக்குதல் வழியாகத்தான் வந்தாங்க. ஆனா இன்னைக்கு அமெரிக்கா தற்சார்பு அடைந்து அவங்க தன்னம் தனியா போறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா மீதம் இருக்கும் நாடுகளிடையே எல்லாருமே ஒரு பார்ட்னரா ஒர்க் ஆனா மட்டும்தான் இப்போ நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நம்மளால முன்னேற முடியும். இதை தான் ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடுகள் புரிந்து கொள்ள வேண்டும். யூரோப்பில் இருக்கக்கூடிய நாடுகள் இப்போ ஒரு ஜோனில் இருக்காங்க. மேபி அவங்க அதை ரியலைஸ் பண்ணலாம், மே நாட் அதை ரியலைஸ் பண்ணாமல் கூட போகலாம். பட் எங்களுடைய பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும், இஃப் வி கிரியேட் அ பார்ட்னர்ஷிப், நாம் ஒரு புரிந்துணர்வு ஒரு பார்ட்னர்ஷிப்பை உருவாக்குறோம் அப்படின்னா அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கணும், சென்சிட்டிவாக இருக்கணும். ஒருத்தவங்களுடைய மனநிலைமை, ஒரு பார்ட்னர்ஷிப் இருக்காங்க, அவங்கள எப்போ பார்த்தாலும் காயப்படுத்திக்கிட்டு அந்த பார்ட்னர்ஷிப் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கணும்னு நினச்சா நடக்குமா? ஸோ இட் மஸ்ட் பி சென்சிட்டிவ். அது இல்லாமல் மியூச்சுவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. If we are to develop a partnership, there has to be some understanding, there has to be some sensitivity, there has to be a mutuality of interest, a realization of how the world works. இந்த இடத்துல ரொம்ப தெளிவா முதல்ல உலகம் எப்படி இயங்கிக் கொண்டிருந்தது, இப்போ உலகம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத தெளிவுபடுத்துறார். முதல்ல உலகம் ஐடியாலஜிக்கு பேஸ்டாக இருந்தது அப்படின்னு சொல்றார். ஐடியாலஜினா கொள்கை பேஸ்டு. நல்லா யோசிச்சு பாருங்க, முதல்ல இருக்கக்கூடிய உலகம் கம்யூனிச சித்தாந்தத்தை ஆதரிக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கும், முதலாளித்துவத்தை ஆதரிக்கக்கூடிய நாடுகள் அப்படின்னு சொல்கிற ஒரு குரூப் இருக்கும், ஃபார் லெஃப்ட், ஃபார் ரைட், மிடில் ரைட்டு, அப்படி ரைட், இப்படி லெஃப்ட் அப்படின்னு சொல்கிற பல நாடுகளை பிரிக்க முடியும். You remember there was a period when countries were gathering and everybody was there except Russia. ஆனால் இப்போ அப்படி இயங்கவில்லை அப்படின்னு சொல்கிறார். அடித்து சொல்கிறார் மனுஷன். இப்போ இயங்கக்கூடிய உலகம் இன்ட்ரெஸ்ட் பேஸ்டாக இருக்குது. அதுக்கு ஐரோப்பாவே அவர் சும்மா வச்சு செஞ்சு விட்டார். எப்படின்னா, ரஷ்யா விஷயத்தில் யூரோப்புக்கு ஒரு விஷன் இருக்குது, அவங்களுக்கு ஒரு பார்வை இருக்குது. மேபி ரஷ்யா அவங்களுக்கு ஒரு எனிமியாக கூட இருக்கலாம். ஆனால் அவங்களுடைய எனர்ஜி தேவைக்காக ரஷ்யாவை பயன்படுத்தி கொள்ளக்கூடிய யூரோப் மற்ற நாடுகளை அது பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது? உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்காக நீங்கள் என்ன வேணாலும் செய்யும்போது எங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் என்ன செய்யக்கூடாது, ப்ரீச் பண்ணக்கூடாது அப்படிங்கிறார். நீ இதை செய்யணும், நீ ரஷ்யா கூட பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யூரோப்புக்கு என்ன உரிமை இருக்குன்னு கேட்குறார். நல்லா யோசிச்சு பாருங்க, மே 9 விக்டரி பரேட் அப்படிங்கிறது நடைபெற போகிறது. யூரோப் நாடுகள் என்ன தெரியுமா சொன்னாங்க? ஒட்டுமொத்த யூரோப் யூனியன் அவங்க ஒரு செய்தி அறிக்கை வெளியில் விடுறாங்க. எங்களுக்கு பிடித்தமான நாடுகள், எங்களுடன் அடுத்ததாக பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நாடுகள், எங்களுடன் உறவை மேற்கொள்ள வேண்டிய நாடுகள் யாருமே இந்த விக்டரி பரேடுக்கு போகக்கூடாது. அப்படி போனீங்கன்னா நீங்கள் எங்களுடைய எதிரி நாடாகத்தான் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை தான் இங்கே வாத்தி ஜெய்சங்கர் அவர்கள் சொல்கிறாங்க, நீ ப்ரீச் பண்ணுற, நீ எனக்கு போதனை கொடுக்குற, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி. இந்த மென்டாலிட்டி முடிஞ்சிருச்சு. இது காலனி ஆதிக்கம் கிடையாது மக்கா, இது உலகமயமாக்குதல். இங்கே நான் எடுக்கக்கூடிய முடிவும் இன்னொரு நாடு எடுக்கக்கூடிய முடிவும் இங்கே இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் ஒட்டுமொத்தமான டிசிஷனை சேஞ்ச் பண்ணுது. இதை நீ புரிந்து கொள் யூரோப், நீ மறுபடியும் மடமைத்தனத்தில் இருக்காது அப்படின்னு சொல்லி சும்மா பலார்னி அரைஞ்ச மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. We've always felt that the wars, international relations is conducted on the basis of some fundamental realism. அடுத்ததா ரியலிசம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவர் யூஸ் பண்ணியிருக்கார். ரஷ்ய ரியலிசம், அமெரிக்க ரியலிசம் அப்படிங்கிறது தான். இந்த ரியலிசம் அப்படிங்கிறது உண்மையை உணர்ந்து கொள். ரஷ்யாவினுடைய உண்மையான சில விஷயங்கள் என்ன? எங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் இருப்பது ஒரு மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட்டுக்கான உறவு. எஸ், அவங்க எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, நாங்கள் கன்சியூம் பண்ணுறோம். பெட்ரோலாக இருக்கட்டும், கேஸாக இருக்கட்டும், அதை கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு நாடு நாங்கள், அதை உருவாக்கி கொடுக்கக்கூடிய நாடு அவங்க. அது இல்லாமல் எங்களுடைய ஹிஸ்டாரிக்கல் அந்த ஒரு டெவலப்மெண்ட், அதில் இருக்கக்கூடிய உறவுகள் வேறு. ஸோ இன்ட்ரெஸ்ட் பேஸ்டாகவும் எனக்கும் ரஷ்யாவுக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது. உனக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனைன்னு சொல்லும்போது என்னையே நீ ரஷ்யா கூட சேரக்கூடாது அப்படின்னு சொல்கிற. சரி, அப்படியே விட்டுரு, நான் உன் பார்ட்னர் தானே. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பெரிய பிரச்சனை உருவாகிட்டு இருக்கு. பாகிஸ்தான் இந்தியாவுக்குள்ளே தீவிரவாதிகளை ஊடுருவ விட்டுருக்காங்க. ஆனால் நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க? யூரோப் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட அதிகமாக பேசலை. இந்த நேரத்தில் வாத்தி ஜெய்சங்கர் அவர்கள் பேசின இன்னொரு வார்த்தையை இங்கே நம்ம கவனிக்கணும். யூரோப்பினுடைய பிரச்சனையை உலகத்தின் பிரச்சனையாக பார்க்கக்கூடிய யூரோப் நாடுகள் ஒரு நாட்டினுடைய பிரச்சனை அந்த நாட்டு பிரச்சனையை மட்டும்தான் சொல்லும். யூரோப்புக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ உலக நாடுகளுக்கு இனிமேல் அமைதி இருக்காது, உலக நாடுகள் அணுகுண்டுகளின் அந்த யுத்தத்தில் நிற்கிறார்கள், உலக நாடுகளுக்கு அமைதி அப்படிங்கிறது திரும்பாது, அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய பரப்புரை செஞ்சுருவாங்க. ஆனால் அதே நேரத்தில் அதே பிரச்சனை இந்தியாவுக்கு இருக்குன்னா அது இந்தியா பிரச்சனைங்க, நமக்கு எதுக்கு?
அப்போ உன் பிரச்சனை உன் வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரச்சனை மட்டும் உலக பிரச்சனை, என் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஏன் பிரச்சனைனா உனக்கு ஏதோ நோய் இருக்கு, அந்த நோயை நீ தான் கண்டுபிடிக்கணும் யூரோப் அப்படின்னு சொல்றது தான் வாத்தி அவர்களுடைய ஸ்பீச். We have felt always that there is a need to engage Russia. I mean, nobody wants wars. These are particularly in a very interdependent world. சரி, ரஷ்யா கூட ரஷ்ய ரியலிசத்தை பற்றி இவர் பேசினார். அடுத்தது அமெரிக்க ரியலிசம் அப்படின்னு ஒன்று சொல்கிறார். அமெரிக்காவுடன் இந்தியாவினுடைய உறவு எப்படி இருக்குது அப்படின்னா அலைன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேதர் than ஐடியாலஜிக்கல் கன்வர்ஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறார். I think the best way to engage today's America is also through, finding mutuality of interest rather than putting ideological differences up front and then allowing it to cloud the possibilities of working together. இங்கே அலைன்ட் இன்ட்ரெஸ்ட் தான், அங்கே ஐடியாலஜி அப்படிங்கிறது இல்லை. அமெரிக்கா முதலாளித்துவத்தை ஆதரிக்கிறது அப்படின்னா அதே முதலாளித்துவத்தை இந்தியா ஆதரிக்க வேண்டும் அப்படிங்கிறது கிடையாது. எங்களுக்கான இன்ட்ரெஸ்ட்னா என்ன? ஒருவேளை அமெரிக்காவிடமிருந்து ஆயுதம், இல்லாட்டி அமெரிக்காவினுடைய இன்டெலிஜென்ஸ், இல்லாட்டி டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர்ஸ், இதுதான் எங்களுடைய இன்ட்ரெஸ்ட். இதை பேஸ் பண்ணி தான் அமெரிக்கா கூட நாங்கள் உறவை வைத்துக் கொள்கிறோமே தவிர அவங்களுடைய ஐடியாலஜியை நாங்கள் அக்செப்ட் பண்ணாதான் நாங்கள் அதில் நிற்க முடியும் அப்படிங்கிறது இங்கே ஃபெயிலியர். It is important. We may disagree. I mean, we disagree with some countries, but because you disagree doesn't mean a total breakdown in that sense. அடுத்ததா இதில் கிளைமேட் சேஞ்சை பற்றி பேசியிருக்காரு, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனை பற்றி பேசியிருக்காரு. இதில் இருக்கக்கூடிய ஆர்டிக் ரீஜனில் இருக்கக்கூடிய பல சிக்கல்களையும் சொல்லி இந்தியா ஒரு வளர்ந்து வரக்கூடிய நாடு. இப்போ நாங்கள் 5வது இடத்துல இருக்கோம்னா அடுத்த வருஷம் நாங்கள் 4வது இடத்துல எக்கானமியில் பெரிய அளவில் இருப்போம். அப்போ நாங்கள் கன்சியூம் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கோ வேலிடான சில கேள்விகளும் பதில்களும் எங்ககிட்ட இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆர்டிக் ரீஜனில் எங்களுடைய எதிர்பார்ப்பும் எதிர்கால திட்டமும் ஏகப்பட்டது இருக்கலாம். We've had a growing involvement with the Arctic. We had an even earlier involvement with the Antarctic, which is now more than 40 years. ஸோ இந்த இடத்துலையும் நாங்கள் மறுபடியும் சொல்லிடுறோம், நாங்கள் அலைண்டா போகிறதுக்கு ட்ரை பண்ணுறோம். ஆனால் சில நபர்கள் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களே சுய பரிசோதனை செய்ய வேண்டும். இப்போது இருக்கக்கூடிய ரியலிசத்துக்கு அவங்க வரணும். இல்லை முதல்ல காலனி ஆதிக்கம், உங்களை ஆண்ட நாடுடா நாங்கள் அப்படின்னு சொன்னால் அட போடா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம் இந்தியா. இதுதான் வாத்தி அவர்களுடைய ஷார்ட் அண்ட் ஸ்வீட் 44 நிமிஷ ஸ்பீச். இந்த ஸ்பீச்சை இவ்வளோ ஷார்ட்டாக அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். அவர் சொல்கிறதுல தப்பு இருக்காங்க, அவர் சொல்கிறதுல உண்மை இருக்காங்க. இதை நீங்களே கொஞ்சம் ரியலைஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்கள் பொதுவாக நம்ம என்ன கேட்போம், வாத்தியினுடைய ஸ்பீச்சுக்கு மார்க் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். நாம் அவ்வளோ பெரிய மனிதர்கள்லாம் கிடையாது, பட் அந்த ஸ்பீச்சுக்கு உங்களால் ஒரு மார்க் கொடுக்க முடியும். ரியலிசம் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இருக்கக்கூடிய உலகத்தின் நகர்வை புரிஞ்சுக்கோங்க. ஜியோ பொலிட்டிக்கல் லெவலில் இந்தியாவினுடைய செயல்பாடும் இந்தியாவினுடைய முக்கியத்துவத்தையும் உணர்ந்துக்கோங்க. எங்களுக்கு தேவை பார்ட்னர்ஸ், நாட் ப்ரீச்சர்ஸ். நீங்கள் செய்வது சரினா நாங்கள் செய்கிறதும் சரிதான். உங்களுக்கு தேவை இன்ட்ரெஸ்ட், எங்களுக்கு தேவை ஐடியாலஜிக்குன்னா அது தேவை இல்லாத ஒரு விஷயம். நீங்களும் பூந்தோட்டம்னா நாங்களும் பூந்தோட்டம் தான். எங்களை நீ காடுன்னு சொன்ன நீ மரண காடாக மாறிடுவ அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கார். இந்த ஸ்பீச்சுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மார்க் கீழே கருத்துக்களாக வரவேற்கப்படுகின்றன. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.